ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், யாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மேலே வைத்த அன்பினால கிருபையாய் இரட்சித்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமல் மேல் கிருபையை தருகிறவரே, எமக்கு நன்றியப்பா. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலொரு போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீர்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நாங்கள் அனுபவித்து வாழ உதவி செய்யும். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் அகன்று போகட்டும். ஆவியானவரே, பிரகாசம்னா மனக்கண்ணிலை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. என் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, போல் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இவை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே.
அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 - 18 வரைக்கும் நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். 1 Thessalonians chapter 4 verse 13 to 18. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். பவுல் ஊழி செய்த அந்த நாட்களிலே புறவினத்தார் மத்தியிலே அவள் ஊழி செய்த பொழுது அந்த நாட்களிலே இருந்த அந்த அறிவு, அந்த நாட்களில் இருந்த மத நம்பிக்கை, அந்த நாட்களில் இருந்த கிரேக்க மக்களுடைய உலக ஞானம், இவைகளுக்கு மத்தியிலே மனிதனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல் இருந்தார்கள். மனிதன் பிறக்கின்றான், மரிக்கின்றான், அதன் பின்னராக அவன் தீபமாக மாறிவிடுகிறான், ஆவியாகி விடுகிறான், அல்லது மறுபடியும் பிறக்கின்றான், வேறொரு பிறவியாக பிறக்கின்றான். இப்படியே அவைகள் மறுபடியும் சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் அந்த நாட்களிலே இருந்து கொண்டிருந்தது. ஆகினாலே பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்தவரையும் உயிர்த்தெழுதலையும் குறித்தும், இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே மனிதனுக்கு இருக்க கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறித்தும் அவர்கள் பிரசங்கம் பண்ணின பொழுது அந்த தெசலோனிக்க சபையில் இருந்த மக்களிலே சிலர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். அவங்க என்ன நினைச்சாங்க? ஆண்டவர் வருவார். 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Thessalonians 1:10 வாசிக்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களிலே வந்து விடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே சிலர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். ஐயோ, ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடியே மறைச்சிட்டாங்களே, என்ன ஆகுமோ என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கும்போது, அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதி இந்த வார்த்தைகளினாலே ஒரு தேற்றுகள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சம்பவங்களெல்லாம் நடந்து முடிஞ்சு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த நாட்களிலே பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு கிடையாது, பைபிள் கிடையாது, புறவினத்தார் வேதத்தை குறித்த அறிவு கிடையாது, உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கையற்றவர்களாய் அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எழுதுகிற இந்த காரியம் இந்த நாட்களிலும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களே எவ்வளவோ
மாறுபாடான உபதேசங்களை நாம் பார்க்கிறோம், விதவிதமான விளக்கங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதன் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திலும் பலவிதமான கோட்பாடுகளோடு கூட கொள்கைகளோடு கூட இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட வாழ்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக இன்றைக்கு நாம் தெளிவாக நிதானமாக பார்க்க ஆவியான உதவி செய்வாராக. அங்கு வாசிக்கும் பொழுது முதல் வார்த்தை 4:13 அப்படி வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. எனவே ரெவலேஷன் ரிகார்டிங் அவர் ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டியது அவசியம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் 2 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். பி நாட் ignorant, பி என்லைட்டன். வாழ்க்கையிலே நீங்கள் அறியாமல் எதிர்காலத்தை குறித்த அறிவில்லாமல் இருக்காதீர்கள். எதிர்காலத்தை குறித்த நல்ல புத்தி தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது என்று சொல்லி பவுல் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் அந்த நாட்களிலே இந்த புதிய ஏற்பாட்டுடைய கொள்கைகள் எல்லாமே அந்த நாட்களிலே அவர்களுக்கெல்லாம் புதிது. பைபிள் கிடையாது அந்த நாட்களில். உதாரணமாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எனவே அந்த நாட்களிலும் ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு சரியாக அந்த நாட்களில் இருக்கிறதுக்கு அவளுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடையாது. ஏன்னா பைபிள் கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் 2000 வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் விதவிதமான கொள்கைகள் இருக்கிறது. சரியாக அறிந்து கொள்கிற மக்களும் இல்லை. எனவே பைபிளை நாம் சரியாக வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய கொள்கைகளின் அடிப்படையில் அந்த பைபிளை நாம் வாசிக்கக்கூடாது. பைபிளில் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினாலே வரும். எனவே நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவைகளின்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தைகள். சங்கீத புத்தகத்தில் 19ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து நாம் இப்படி பார்க்கிறோம். சங்கீதம் 19:7 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. லா ஆஃப் தி லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட். எனவே அதற்கு மிஞ்சி ஒரு காரியம் தேவையில்லை, அதில் குறைந்து போன காரியமும் ஒன்றும் இல்லை. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை குறித்த அறிவு நமக்கு வேதத்திலிருந்து வர வேண்டுமே ஒழிய அதற்குரிய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவரே நமக்கு சகல சத்தியத்தில் நடத்துகிறவர். எனவே கொள்கைகளை இந்த நாட்களிலே தங்களுடைய சொந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் இந்த வேத வசனங்களை எல்லாம் இன்றைக்கு அநேக காரியங்களை அவர் புறக்கணித்து விட்டு கொள்கைகளை முன்னிறுத்துவதில் தான் இருக்கிறார்கள். இது இயேசு வாழ்ந்த நாட்களில் அதே தான். பரிசேயர் தங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்த விரும்பினார்கள், சதுசேயர்கள் தங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்த விரும்பினார்கள். இந்த நாட்களிலும் அந்தந்த ஸ்தாபனம் எதை நம்புகிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள் ஒழிய வேத சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அதனால தான் தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்கிறார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்த நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்தில் அங்கே வரும்பொழுது சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். எனவே நாம் வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் தெரியும். இந்த தெசலோனிக்க சபையார் அதுதான். அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என்று ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு மக்கள். எனவே அந்த மக்களுக்கு தான் அந்த வார்த்தையில் சொல்கிறார். அதே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது அறிந்து கொள்ளுதல் அவசியம். சரி, இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலே இல்லைன்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆனால் உதாரணமாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 32 34 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஆக்ட்ஸ் சாப்டர் 17:32-34 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். எனவே பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே உலக ஞானத்தோடு கூட பார்க்கிறவர்கள், கிரேக்க புராணத்தை நம்பி நம்புற மக்கள், லௌகீக ஞானத்தோடு கூட வேதத்தை வாசிக்கிற மக்களும் வேதத்தை கேட்ட மக்களும் பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் அதே விதமாக தான் பரியாசம் பண்ணுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தங்களுடைய அறியாமையினாலே அவருடைய வாழ்க்கையில அவ்விதமாய் சொல்லுகிறார்கள். 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினொளி அவ்விசுவாசிலாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தை தேவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே பூமிக்குரியவன் பூமிக்கு தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அவ்விதமாக இருக்கக்கூடாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு அதுதான்.
ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லி ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இனிமே நீதிமொழிகள் 19:2 வாசிக்கிறோம், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு அவசியம். ஆனால் பேதுரு கூட சொல்ல, கர்த்தராகிய இயேசு அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையின் சமானம் பெருக கடவுது என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். எனவே பி நாட் இக்னோரண்ட், அறிவில்லாமல் இருக்காதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தால் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை அறிந்து கொள்வதற்கான வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தில் இருக்க சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தையும் தந்திருக்கிறார். எனவே 1 யோவான் 2 வாசிக்கிற, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே we should not be ignorant. நாம் ஒருபோதும் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அது மாத்திரமல்ல, யோவான் 8:43 வாசிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. எனவே எந்த உபதேசம் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தியம், அவருடைய உபதேசம் என்ன? அப்போ தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்க வேண்டுமே ஒழிய அவரவருடைய சாபனத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கக்கூடாது. அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப ஒரு வசனத்தை நாம் சிந்திக்கவும் கூடாது. அப்படி நான் சொல்லுவோமானால் தேவனுடைய சத்தியத்துக்கு அது மாறாக போய்விடும். எனவே ரெவலேஷன் ரிகார்டிங் அவர் ஃபியூச்சர். எனவே எதிர்காலம் என்பது நமக்கு ஒன்று உண்டு. எனவே இந்த தெசலோனிக்க சபையாரை பார்த்து அந்த நாட்களில் இருந்த அந்த மக்களுடைய அறியாமை நிமித்தமாய், அவர்கள் கலங்கி போன நிமித்தமாய், துக்கப்பட்டது நிமித்தமாய் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இட் இஸ் எ பிளஸட் ஹோப் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நீங்கள் அதை குறித்து நல்ல ஒரு தெளிவு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். 2வது காரியம், ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து 2வது காரியம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன 2 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அதில் முதலாவது சர்டனிட்டி ஆஃப் அவர் லார்ட்ஸ் ரெசரக்ஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய நிச்சயத்தை குறித்து நாம் முதலாவது பார்க்கிறோம். 2வது சர்டனிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் ட்ரெஸ், கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நித்திய இளைப்பாறுதலை குறித்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்கிறார், இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இன்றைக்கி அது விசுவாசியாத மக்களும் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த வசனங்களை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சில வசனங்களை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தை மத்திய 16:21 அப்படி பார்க்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே தான் நினைதமாய் பாடுபட போகிற, மரிக்கப் போகிற, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பது அவர் மரிப்பதற்கு முன்னதாகவே அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். குறித்த காலத்தில் மரித்தார், சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனத்தில் இயேசுக்கு சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது இயேசுவே அதற்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார். பின்பு அவருடைய சீஷர்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29 32 வசனம் வரைக்கும் பேதுரு முதல் பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிற வார்த்தை, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்ப இயேசு கிறிஸ்து முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். அதன் பின்னதான் நாம் பார்க்கும் பொழுது தானே உயிர்த்தெழுதல் ஜீவனுமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்து சொன்னது மாத்திரமல்ல, அங்கே பேதுரு, இயேசுடைய சீஷர்களிலே அவர் பிரதானமாக இருந்த பேதுருவும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது தேவ தூதர்களும் சாட்சி கொடுக்கிறதை மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே இப்படி பார்க்கிறோம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எனவே அங்கு வாசிக்கும் சர்டனிட்டி ஆஃப் ஜீசஸ் ரெசரக்ஷன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குரிய நிச்சயத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது காரணம், அந்த உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நிச்சயமான காரியத்தை இயேசு நிரூபித்து காட்டிவிட்டபடினாலே இன்றைக்கு இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிற நமக்கும் அந்த உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலோடு கூட அல்ல, நமக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய கல்லறையெல்லாம் பார்த்தீங்கன்னா RIP என்று போட்டிருப்பார், ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்லி. அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எல்லாருடைய கல்லறையிலையும் RIP என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு இளைப்பாறுதல் இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு தேவன் அவர்களுக்கு உயிர் திருப்பி அவர்களை கொடுக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆவியானவர் எழுதியிருக்கிற காரியம். ரெவலேஷன் சாப்டர் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் ஆண்டவருடைய இயேசு வருகையில் உயிர்த்தெழுப்பப்படும் பொழுது அவர்கள் ஒரு நித்திய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த இளைப்பாறுதல் தான் ஆண்டவர் திருசாந்தமாக பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாளை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார். எபிரேயர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 9, 10, 11 வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஓய்வு நாளை இன்றைக்கு அதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். சரீரப்பிரகாரமான ஓய்வு நாளில் ஓய்வு நாளை குறித்து ஒருவனும் குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று பவுல் கொலோசியர் நிருபத்தில் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த எபிரேயரில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். எனவே இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க என்று சொல்லும்பொழுது அது எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு சம்பவம் என்பதை தெளிவாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த எபிரேயர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுல தான் முக்கியத்துவம் பண்ணினார்கள் ஒழிய அங்கே ஆண்டவர் அதைவிட முக்கியமான காரியத்தை அவர்கள் உணராமல் போய்விட்டார்கள். அதே விதமான தெசலோனிக்கே சபையாரும் அந்த யூத பின்னணியிலே வந்த மக்களும் அவர்களோடு கூட தான் அங்கே அந்த சபை மக்களோடு கூட தான் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களிலும் அதே நம்பிக்கையோடு கூட வாழ்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டுச்சு. அதாவது சரீரத்துக்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். எனவே அந்த ஓய்வு அவனுக்கு எடுத்துக்கொண்டு அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரோடு கூட அவன் தியானிக்கிறது முக்கியமாக அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு நிழலாட்டமாக திருசாந்தமாக வைத்தார். ஆனால் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு ஒரு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஓய்ந்திருந்துட்டு அன்றைக்கு பரிசுத்தமாக அனுசரித்து வைக்கலாம், மிச்சம் 6 நாளும் எப்படி வேணாலும் வாழலாம் என்ற அர்த்தம் அல்ல. எல்லா நாளும் ஆண்டவரோடு கூட நாம் சஞ்சரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே ஓய்வு நாள் என்பது இனி மனிதனுக்கு வருகிற ஓய்வு நாள் என்பது வெறும் சரீரத்தோடு கூட போகிறதல்ல, அது ஆத்மாவுக்கும் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுக்கும் அந்த நித்திய இளைப்பாறுதலை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே தான் அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்க கொடுக்கக்கூடிய தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நான் போகும் பொழுது வெறும் இந்த சரீர மரணத்தோடு கூட அல்ல, உயிர்த்தெழுந்த அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதனால தான் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோடு கொண்டு வருவார். நித்திரை அடைய என்று சொல்லும் பொழுது மரணம் என்று சொல்லவில்லை. நித்திரை என்று இருக்கும்போது தூங்கி கொண்டிருக்கிறவனை தட்டி எழுப்பினால் அவன் எழுந்து விடுவான். ஏனெனில் அவன் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் அவன் இருக்கின்றான். அதுபோல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவன். எனவே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சரீரத்தில் மரித்திருந்தாலும் அவன் ஆன்மாவிலே மரிக்கிறவன் அல்ல, அவன் உயிரோடு கூட தான் அவன் இருக்கின்றான். அந்த ஆன்மா அது தூங்குகிறதல்ல, ஆன்மா ஒருபோதும் அது தெளிவுள்ளதாக தான் இருக்கிறது. லாசர் ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் நான் பார்க்கிறோம். இன்றைக்கி தவறான சில ஜெகோவா விட்னஸஸ்லாம் சொல்லுவாங்க அது ஓமை என்று சொல்லி. அந்த இடத்துல ஆண்டவர் ஓமைன்னு சொல்லலை, ஆண்டவர் தெளிவாக ஒரு நபருடைய பெயரை அங்கு சொல்லுகிறேன் நான் பார்க்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான், லாசர் என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருக்கின்றான். ஓமைக்கெல்லாம் ஆண்டவர் அந்த மாதிரி பேர் சொல்லி சொல்லுகிறது இல்லை. இதை தலைப்பில் ஒரு ஓமை என்று சொல்லி இவர்கள் அதை அச்சடித்து விட்டு ஓமைகள் என்று சொல்கிறார். ஏன்னா அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே 6ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன்.
அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. எனவே அங்கே வாசிக்கும் பொழுது அவர்களுடைய ஆத்மா அந்த பரகதியிலே இன்றைக்கு இளைப்பாரி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு தெளிவு உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை குறித்த பழைய நினைவுகளை குறித்த எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எவ்வளவு நாள் இந்த இரத்த பலிக்கு நீங்கள் பதில் கேட்காம இருப்பீங்க? ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது போல இவர்களும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவதை பார்க்கிறோம். அவர்கள் உறங்கி கொண்டு இருக்கல, தெளிவோடு தான் இருக்கிறார்கள். அதனால தான் ஐஸ்வர்யான் லாசரை குறித்து பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யான் சொல்லுகிறான், ஐயோ இந்த பாதாளத்தில் நான் வேதனைப்படுகிறேனே, அவனும் தெளிவோடு தான் இருக்கிறான். அதனால் இந்த இளைப்பாறுதல் என்பது வெறும் ஆன்மாவோடு கூட முடிந்து விடுகிறதில்ல, ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு நித்திய இளைப்பாறுதலை ஆண்டவர் தர இருக்கின்றார். அதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கையின் முக்கியமான பிரதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் 1 Corinthians 15 நான் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் வாசிக்கிறது, கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. அதே 1 Corinthians 15:19 வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன்? அதே 32ஆவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 1 Corinthians 15:32, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. எனவே இன்னைக்கு நாம் கடவுள் மேல நம்பிக்கை என்று சொல்லி ஆன்மீகத்தில் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய எண்ணமானது, நம்முடைய சிந்தையானது எப்பொழுதும் அந்த உன்னதமான ஒரு எண்ணங்களாக இருக்க வேண்டியது அவசியம். கடவுள் நித்தியமானவர். எனவே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்தியமானதாக தான் ஆகும். இதுதான் ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. மகிமையின் தேவன் தரிசனமாகி அவன் அழைத்த பொழுது அவன் விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்தவர், உயிரற்ற விக்கிரங்களை வழிபட்டு கொண்டிருந்த மக்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உயிரற்ற ஜீவனற்ற விக்கிரகங்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த பக்தன் ஒரு நாள் மகிமையின் தேவன் தரிசனமாகி கூட்ட பொழுது அவன் உடனே அந்த இடத்தை விட்டு தான் அழைக்கப்பட்ட தேசம் என்னதென்று காணாமலிருந்து புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக தான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த நித்திய ராஜ்யம், நித்திய மகிமை நாம் காணவில்லை. ஆனால் மகிமையின் தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மேலே வைக்கிற நம்பிக்கையானது ஜீவனுள்ள நம்பிக்கை. அதனால தான் வாசிக்கிறோம், நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்போடு கூட அந்த நிச்சயத்தோடு கூட நாம் வாழ வேண்டியது அவசியம். பவுல் அதனால சொல்கிறார், நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போகிறாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான போகிறதுல சந்தோஷம் இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு விதமான வருத்தம், இல்லை நம்மோடு கூட இல்லாமல் அவர் போயிட்டாரு என்று சொல்லி பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், பாசமுள்ள எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அப்பா ஊருக்கு போயிட்டாருன்னு போது ஒரு வேதனையோடு கூட இருக்கும், அந்த கவலையோடு கூட இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்பா எப்போ வருவார்னு எதிர்பார்ப்போடு கூட இருக்கும். அவர் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார், நான் வரும்போது அப்பா வரும்போது உனக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு விளையாட்டு ஜாமான் நல்லா உனக்கு வாங்கிட்டு வரேன், நிறையா உனக்கு கிஃப்ட்டு சாக்லேட் எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும், அப்பா வரும்போது அந்த கிஃப்டை நமக்கு கொடுப்பார். அந்த கிஃப்ட்டு மேலே தான் அந்த பிள்ளையுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்போம். வரேன்னு சொல்லும் வரும்போது அதை கொடுப்பார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆசை, நம்பிக்கை. அதே விதமாக தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், அந்த நித்திய மகிமையை நாம் அடைய போகிறோம், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே 1 பேதுரு 5 வாசிக்கிறோம், நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே. அதே தான் தீத்து 2:13 வாசிக்கும் பொழுது நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி. எனவே பாடுகள் உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம உயிரோடு எழுப்பி அந்த நித்திய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில்? இயேசு உயிரோடு எழுந்தார். எனவே இயேசு உயிரோடு எழுந்ததினாலே அதே நம்பிக்கையிலே தான் நம்மை ஆண்டவர் எழுப்ப போகிறார் என்கிற அந்த நிச்சய நம்பிக்கை. ஏன்னா இயேசு அதை சொல்லியிருக்கிறார், எனவே செய்வார் என்கிற அந்த சந்தோஷம், அதுதான் அந்த ஆனந்த பாக்கியம். அதே தான் இந்த தெசலோனிக்கே சபையார் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அந்த பட்டணத்தார் யாவரும் சொல்லுகிறார். மக்கள் மற்ற சுற்றி இருக்கிற பட்டணத்தார் யாவரும் இவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவர்களெல்லாம் ஆண்டவராக இயேசு வரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா அப்படின்னு மற்றவங்களாம் இவர் இந்த சபையாரை பார்த்து சாட்சி கொடுக்குறாங்களாம். அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்ததை நான் பார்க்கிறோம். எனவே முதல் காரியம் ரெவலேஷன் ரிகார்டிங் அவர் ஃபியூச்சர். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதில் 2 காரியம் பார்த்தோம், சர்டனிட்டி ஆஃப் லார்ட்ஸ் ரெசரக்ஷன், ரெண்டாவது சர்டனிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் ரெஸ்ட். மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது 15ஆவது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது ரிலையபிள் காட்ஸ் வேர்ட், நம்பத்தகுந்த தேவனுடைய ஒரு வார்த்தை. எனவே அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்ல. இது பவுலுடைய அவருடைய ஒரு சொந்த கருத்தல்ல, சொந்த போதனை அல்ல, அல்லது வேற ஏதோ மதங்கள் இன்றைக்கு சபைகளிலே சொல்லுகிறது போல அவரவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதை யாரோ ஒருவர் முதலாவது சொல்லுகிறார். முதலாவது சொன்ன ஒரு கருத்தை அவருடைய சீசர்கள் அவருடைய சபையில் இருக்க கேட்குறாங்க. பின்பு அவர்கள் ஊழியத்துக்கு வந்த உடனே அவர்கள் அதுதான் சத்தியம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய விசுவாசிகளுக்கு சொல்கிறாங்க. இப்படியே தலைமுறையாக என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மூதாதையர்கள் அவருடைய மூத்த சபையினுடைய மூத்த ஊழியர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்பிக்கொண்டு இதுதான் சத்தியம் என்று சொல்லி அதை நம்பிக்கொண்டு அதே போதித்து கொண்டு போகிற ஒரு நிலையை இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் அவங்க சத்தியத்தை கேட்குறாங்க, ஒருவரும் போய் அதை என்ன பண்ணுங்கிறதுல ஒப்பிட்டு பார்க்கிறதே இல்லை கர்த்தருடைய வார்த்தையை. எனவே அந்த பவுல் சொல்வது இது என்னுடைய கருத்தல்லப்பா, இதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்று சொல்லி அங்கே அவர் நிலைநிறுத்தி பார்க்கிறோம். அதை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பெல்லாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உதாரணம், ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க பிள்ளைங்க. பரீட்சை எழுதும் பொழுது கணக்கில் ஒரு டெசிமல் இதில் போடும்போது அவங்க ஒரு எழுதும்போது ஆன்சர் எழுதும்போது அந்த புள்ளியை அவர்கள் ஒரு மாற்றி வைத்து விட்டால் உடனே டீச்சர் தப்பு போடுறாங்க. ஒரு கூட்டலோ பெருக்கலோ அந்த பெருக்கல் வரும்பொழுது அந்த டெசிமலில் அந்த புள்ளி ஒரு நம்பர் மாறி, நம்பரெல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த புள்ளி மட்டும் மாறி போச்சுனாக்கா யாரும் போய் டீச்சர்கிட்ட போய் கேட்குறதில்ல, ஏன் தப்பு போட்டீங்க, நம்பர் கரெக்டாக தானே இருக்குது, நம்பர் கரெக்டாக இருக்குது, ஆனால் அந்த டெசிமல் நம்பர் தப்பாக போட்டீங்க அதனால் தப்பு அப்படின்னா யாரும் கொஸ்டின் பண்ணுறதில்ல. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏன் தப்பாக போட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதே விதமாக ஒரு ஸ்பெல்லிங் ஏதாச்சும் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சுனாக்கா ஸ்பெல்லிங் தப்புன்றதுனால மார்க் போயிடுது. இதே விதமாக அதே மாதிரி எந்த ஒரு காரியமானாலும் உலகப்பிரகாரமான படிப்புகளிலே படிக்கும் பொழுது சரியான ஒரு ஆன்சர், சரியான ஒரு விடை நாம் எழுதவில்லை என்றால் அதை உபாத்தியாயர் டீச்சர் அதை தப்பு போட்டாங்கனாக்கா யாரும் போய் கொஸ்டின் பண்ணுறதில்ல, வருத்தப்படுறாங்க. ஆனால் வீட்டிலையும் என்ன பண்ணுறாங்க, ஏன் தப்பாக எழுதுனேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 3 வாசிக்கும் பொழுது அவர்கள் என் வழிகளை அறியாதவர் என்று கோபத்திலே ஆணையிட்டேன். அவர் 147 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசியா 42:21 வாசிக்கிறோம், அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமுள்ளதாக்குவார். எனவே தேவன் பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை வாசிக்கலாம். எபிரேயர் 6:18 வாசிக்க, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் ரிலையபிள் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை அது நம்ப தகுந்தது. இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். மானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோது ஒழிந்து போவதில்லை. 1 பேதுரு 1:25 பேதுரு சொல்கிற கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி. எனவே இட் இஸ் ரிலையபிள் காட்ஸ் வேர்ட். எனவே அந்த வசனத்தின் அடிப்படையில் 2 காரியங்களை வாசிக்கிறோம், காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் பிரியாரிட்டி. அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய முன்னுரிமையும். அதாவது இந்த 1 Thessalonians 4:13 உயிர்த்தெழுதல் ஆண்டோட வருகை குறித்து வாட் இஸ் காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் எதற்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதை தான் அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த 15 வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இப்ப கேள்வி என்னன்னா, நித்திரை அடைந்தவருடைய நிலைமை என்பதை குறித்து தான் அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நித்திரை அடைந்தவர் நிமித்தம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறார், நாம் அவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்ப நாம் அவர்களை முந்திக் கொள்வதில்லைன்னா அவங்க தான் நம்ம முந்திக் கொள்வார்கள் அர்த்தம். அதை தான் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 20-22 வசனம் வரைக்கிறோம். வாட் இஸ் காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம் என்ன? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கு வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஒரு ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். அவள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும், என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் புசிக்கு நாளில் சாகவே சாவீர்கள். எனவே அந்த நிமித்தமாய் பாவமும் மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்ததை நான் பார்க்கிறோம். 5:12 வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே
அந்த ஆதாம் என்கிற ஒருவன் மூலமாக மரணம் வந்துட்டதுனால ஆண்டவர் கைவிடுகல, மனுக்குலத்துக்கு இரட்சகரை வாக்கு பண்ணுகிறார். மனுக்குலத்தில் இரட்சகரை வாக்கு பண்ணி மனுக்குலத்தினுடைய பாவம், அவருடைய ஜென்ம பாவம் சொல்லுவாங்க. ஒரே மனுஷனால் எப்படி பாவம் மரணம் வந்துச்சோ அதே விதமாக ஒரே மனிதனாக வந்த இயேசுவின் மூலமாக நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எனவே இப்போ நான் என்னங்க பண்ணுவேன்? ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சிருக்க நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, அதற்கு பரிகாரத்தையும் பிராயசித்தத்தையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். அந்த இயேசுவை நீ விசுவாசித்தாயானால், எந்த நோக்கத்தோடு கூட ஆதாம் ஏவாள் என்றென்றைக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் ஆசீர்வதித்து அழைத்தாரோ அதே நோக்கம் இயேசுவின் மூலமாக நிறைவேறிவிடும். எனவே அதை எந்த விதமான தேசத்தில் எந்த மக்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும், எந்த கலாச்சார பின்னணியில் இருந்தாலும், தேவனுடைய திட்டம் என்ன? அந்த இயேசுவை யார் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு அந்த நித்திய ஆயுசை தருவது, நித்திய ஜீவனை தருவேன் என்பதான் அவர் நமக்கு பண்ணின ஒரு வாக்கு. திஸ் இஸ் காட்ஸ் பிளான். எனவே தேவனுடைய திட்டம். அதனால தான் வாசிக்கிறோம். யோவான் 5 வாசிக்கும் பொழுது 28-29 வாசிக்கிறோம். யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பொதுவான ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். எல்லாரும் நிச்சயமாக உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயாலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சீஷர்களாகிய மற்ற மக்களும் அதை குறித்து என்ன பண்ணுகிறோம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய திட்டம் அதுதான். அந்த திட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த இன்னும் வாசிக்கிறோம். யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க, அவர் சித்த கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடி ஜனிப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தட் இஸ் காட்ஸ் பிளான். அவர் சித்த கொண்டது செய்த திட்டம் என்ன? அந்த மனுக்குலத்தில் தவறு செய்து விட்டால் மனுக்குலத்தை ரட்சிக்க ஒரு இரட்சகரை நாம் தந்துருவோம். அந்த இரட்சகரை யார் விசுவாசி ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு அந்த நித்திய வாழ்வை தருவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே அவர்கள் நித்திரையடைந்திருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் அவர்களை உயிரோடு கூட எழுப்புவது. அந்த எழுப்புவது எப்போ என்பதுதான் 15வது வசனம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரின் எழுந்ததிலே முதற் பலன் ஆனார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? இயேசு மரிச்ச உடனே நிறைய பேர் உயிரோடு எழுந்திருச்சுட்டாங்க என்று சொல்லி உடனே வசனத்தை வாசனம் தீர்மானம் பண்ணிக்கிறார்கள். அடுத்த வசனத்தில் தெளிவாக இருக்கிறது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டார்கள். ஏன்னாக்கா தேவனுடைய திட்டம் என்ன? பிரியாரிட்டி யாருனாக்கா ஜீசஸ் சுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன். அவர் தான் முதலாவது என்ன பண்ணணும்? மரித்தொழுது உயிரோடு எழுந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் மரணத்தை ஜெயித்தவர். வெளிப்படுத்தல் 1:10-18 வாசிக்க, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அவரை ஒரு சட்டத்தின்படியே தேவ நியமனத்தின்படியே அவர் என்ன பண்ணுகிறார்? வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனவே மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை, மரணத்தை அவர் ஜெயித்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்தார். தேவனுடைய திட்டம் மனிதன் எதில் விழுந்து போனானோ அந்த மனிதனை மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் ஜெயித்து இன்றைக்கு ஆண்டவராக இயேசு விசுவாசி ஏற்றுக்கொள்கிற எல்லா மக்களும் ஜெயம் கொள்வதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டார். அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆனால் தட் இஸ் அ காட்ஸ் பிளான். எனவே தேவனுடைய திட்டம் அதுதான். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார், பாவ நிவர்த்தி செய்துவிட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்தோரிலிருந்து எழுந்ததிலே அவர் முதல் பலனாகிவிட்டார். எனவே யாரெல்லாம் அவர் விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் முதற் பலனாக இருக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய சித்தம். அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிறுசுகளிலே முதற் பலன்களாவதற்கு என்று சொல்லி யாக்கோப்பு 1:18 வாசிக்கிறோம். அவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களும் முதற் பலன்கள் தான். இதை குறித்த விளக்கத்தை இன்னொரு வேத பாடங்களில் பார்ப்போம். எனவே இங்கு இவர்களும் முதற் பலன்கள் தான். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 4-5-6 வசனத்தில் வாசிக்கிறோம்.
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். எனவே இங்கு வாசிக்கும் பொழுது காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் பிரியாரிட்டி. அப்ப எல்லாரையும் உயிரோடு எழுப்ப போகிறார் என்றால் அது எப்படி, அது முக்கியத்துவம் முன்னுரிமை யார் கொடுக்கிறார்? முதலாவது உயிர்த்தெழுதல் இயேசு. பின்பு அவருடைய வருகையில் 1 கொரிந்தியர் 15வது வசனம் வாசி, பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்த வாசி, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் அளவும் உயிரடையவில்லை. திஸ் இஸ் காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் பிரியாரிட்டி. அடுத்தது 4வது காரியங்க வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 16 இப்படி பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கு வாசிக்கும் பொழுது இங்கு வாசிக்கிற 4வது காரியம் ரிட்டர்ன் ஆஃப் அவர் லார்ட். ஆண்டவர் மறுபடியும் திரும்பவும் வருதல் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியை விட்டு அவர்கள் புறப்பட்ட சீசரிடத்தில் இருக்கும் பொழுதே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்வார். என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் தான் சொன்னார். வெளியே சேர்த்துட்டு நான் பரலோகத்துக்கு திரும்ப போவேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதனால அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தில் 14:2-3 வசனத்தில் வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் இருக்கிற இடத்துல அவர் எங்க இருக்க போகிறாரோ அங்கதான் தன்னோட இதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். எனவே அவர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறதுக்கு காரணம் 3 முக்கியமான காரியத்தை இந்த பகுதியில் நான் பரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாட்டிலே 3 நபர்களை அவர் அபிஷேகம் பண்ணுவார்கள். ஒன்று ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள், அடுத்தது தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவார் தேவனாய் கர்த்தர், அடுத்தது பிரதான ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே இந்த 3 நபர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர்கள். மற்றவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர்கள் பணி செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளட்ட ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். இயேசு என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன் அப்படிதான் அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த 3 காரியத்தையும் இயேசு செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது இந்த பூமியில் அவர் வந்த பொழுது எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் அறிக்கை பண்ணின அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர்மார்க்க இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை லூக்கா 4:18 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனவே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்திலே சொல்வதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவர். எனவே அவர் அனுப்பப்பட்டவர் மாத்திரமில்லை, இன்றைக்கு பிரதான ஆசாரியராய் தேவனாலே தேவனுடைய ஆணையின்படியே அவர் ஆசாரியர் ஆக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தம்மை உயர்த்திக் கொள்ளவில்லை, தேவனாலே அவர் ஆசாரியனாய் இருக்கும்படி பிரதான ஆசாரியர் இருக்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். 3வது வரப்போகிறது ராஜாவாக அவர் வரப்போகிறார். எனவே அவர் ராஜாவாக வரப்போகிறதை இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவர் மணவாளனாக வருகிறார், மணவாட்டியை எதிர்கொண்டு போவதற்காக என்று சொல்லுகிறார். இந்த கான்டெக்ட் அப்படி இல்லை, இந்த பின்னணி அப்படி இல்லை. மரித்து விட்டார், என்ன நடக்கும்? இல்லை மரித்தவங்க திரும்ப ஆண்டவர் வரும்போது அவரோடு கொண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சொல்லும் பொழுது வரும்பொழுது என்று சொல்லும் பொழுது பரோசியா என்கிற ஒரு கிரேக்க பதம். பரோசியா என்று சொன்னால் பாடிலி பிரசன்ஸ். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சீசர் 3 கேள்வியை கேட்குறாங்க. அந்த தேவாலயம் இடிஞ்சு போயிருன்னு சொன்னபோது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், 2வது வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வருகை என்று சொல்லும் பொழுது அந்த பரோசியா பாடிலி பிரசன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி மின்னல் கிளைக்க தோன்றி மேற்க மறைவது போல மனுஷகுமாரோட வருகையும் இருக்கும்னு சொல்லி வருகை இருக்கிற இடத்துல அந்த பரோசியா பாடிலி பிரசன்ஸ் தான். எப்படி ஆண்டோடைய வெளிப்படையாக காணக்கூடிய ஒரு பிரசனம் எப்போது இருக்குன்னாக்கா மின்னல் கிளைக்க தோணி திடீரென்று சொல்லி அவர் வருவான்னு சொல்கிறாங்க. இதை தவறாக என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கொலையை நிலைநிறுத்துவதற்காக இது ரகசிய வருகை அப்படி நாங்கள் வசனத்தில் ரகசிய வருகை வார்த்தையே பைபிளில் கிடையாது. இல்லாததை நாம் அதை போட்டுட்டு அதை நிலைநிறுத்துவதற்காக வசனங்கள்லாம் கோட் பண்ணாலும்
அங்கே எல்லாரும் தியாலஜி படித்தவங்க தான், கிரீக்கு தியாலஜி எல்லாம் படித்தவங்க, எபிரே படித்தவங்க தான். 3 வருஷம் 4 வருஷம்லாம் படிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த வார்த்தையை அவர்கள் வந்து வாசித்திருப்பார்களானால் அது அந்த பரோசியா, அதாவது பாடிலி பிரசன்ஸ் தான் இருக்கும். அது மாத்திரமா அதே 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே எப்படி வருவாராம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அங்கேயும் பரவசியா பாடிலி பிரசன்ஸ் தான் வாசி எல்லாரும் பார்ப்பாள். இதே தான் அப்போஸ்தலர் 1:10-11 வாசிக்கும் பொழுது தேவதூதர்கள் எப்படி மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம், மேகங்களோடு வருகிறதை பூமியின் கோத்திரத்தார் யாவரு கண்டு புலம்புவார்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே எல்லாமே ஆண்டவர் வந்து திரும்ப வருகிறதை தான் போட்டிருக்க ஒழிய மறுபடியும் ஒரு ரகசியமாக வருவார், வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் போயிடுவார், 7 வருஷம் ஆகும், திரும்ப அப்புறம் பகிரமாக வருவார் அப்படி என்கிற ஒரு வசனம் எங்கேயுமே வேதத்தில் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை தங்களுடைய கொள்கைக்காக ரகசிய வரி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற நற்செய்தியெல்லாம் நற்செய்தி இல்லை. பிசாசு சொல்லுகிறான், நீங்கள் புசிக்கும் நாளில் சாவதி இல்லை, நற்செய்தி தான். உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொல்கிறது நற்செய்தி தான். நீ உங்கள் தேவர்களைப் போல ஆவிதீர்கள் எல்லாம் நற்செய்தி தான், கேட்கறதுக்கு நல்ல செய்தி தான். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 1:8 வாசிக்க, நாங்கள் உலகுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். எனவே என்ன, இயேசு போனார், மறுபடியும் திரும்ப வரப்போகிறார், அவ்வளோதான். இது 300 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருவர் சொன்ன ஒரு தவறான கொள்கையை அப்படியே நம்பிக்கொண்டு அதிலிருந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்பதற்காக மற்றொரு உற்சாகப்படுத்தும் என்பதற்காக சொல்லிட்டு இன்றைக்கு அதை நம்பிவிட்டோம், இனிமேல் அதை வந்து இதுலேருந்து பின்வாங்க முடியாது என்று சொல்லுவோமானால் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு நிலை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நாம் வேறொரு நம்பிக்கையில் தான் இருந்தோம். அந்த வேறொரு நம்பிக்கையில் இருந்த நாம் ஆண்டவரை இயேசுடைய சத்தியத்தை என்னை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் அதை விட்டு மாறுபாடுள்ள சந்தையை விட்டு விலகி நம்ம ரட்சித்து கொண்டோம். அதே நிலைமை, அதுவே முடிவல்ல, அதுவே ஃபைனல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது மேலும் அவசியம். எனவே வேதத்தை நன்றாக அறிந்து புரிந்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய தவறான நம்பிக்கையை விட்டுவிட்டு சரியான அந்த வார்த்தைகளை, சரியான நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதனால இயேசு வரும்போது எப்படி வருகிறார்? ராஜாவாக வரப்போகிறார். ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ண அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். எனவே ராஜாதி ராஜா வருகிற அவர் தான் ராஜரீக வருகை. எனவே தான் ராயல் ரிட்டர்ன். எனவே ராஜாவாக வரப்போகிறார். எனவே அந்த நாட்களிலே நடக்கும் பொழுது தான் இந்த நித்திரை அடைந்திருக்கிறாங்களே பரிசுத்தவான்கள் அவரெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்கிற வார்த்தையை கவனிக்கிறோம். 16 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த மறுபடியும் கர்த்தர் தாமே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏன்னா தட் இஸ் எ பிரியாரிட்டி, ஆண்டவர் கொடுக்கிறது. அதான் உயிரோடு இருக்க நாம் வந்து அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு முன்னாடி அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். தட் இஸ் எ பிரியாரிட்டி ஆஃப் காட். அது தேவனுடைய திட்டம். ஏன்னா தேவன் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார். அதனால நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 16 வரைக்கும் வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 11 to 16. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. எனவே ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தில் வந்து அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க இருக்கின்றார்.
எனவே அப்படிப்பட்ட ராஜாவாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எனவே அவர் வரும்பொழுது தான் இவர் உயிரோடு கூட எழும்ப போகிறார். நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் நம்மை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர் வரல, அவர் வரும்போது நம்மை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வசனத்தில். எனவே அவர் வருவார், வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நம்ம எடுத்துக்கொள்வார்னாக்க அப்போ அந்த நித்திரை எழுந்தவர்கள் எப்போது எழுந்திருக்க போகிறாங்க? அவருடைய வருகையின் போது தான். பரோசியா, அதாவது 2 வார்த்தை எஃபிஃபைனின்னு சொன்னாக்கா தூரத்தில் இருக்கிறது, தூரத்தில் இருந்து அப்படியே தோன்றுகிறது, அது எஃபிஃபைனின்னு சொல்லுவாங்க. பரோசியா என்று சொன்னால் அங்கே தூரத்தில் அல்ல, அவர் இருக்கிற இடத்திலே, நாம் இருக்கிற இடத்துக்கு அவருக்கு வருவார். இதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையா சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகள் ஆண்டவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டார் என்று சொல்லி நான் பேருக்கு வாசிக்கிறோம். அதே விதமாக தான் நடக்க போகிற ஒரு காரியம், அதை அடுத்த வசனத்தில் நான் பார்க்கிறோம். எனவே முதல் காரியம், இந்த 4வது காரியத்தில் வாசிக்கிற ரிட்டர்ன் ஆஃப் அவர் லார்ட், அதில் 2 காரியம். ராயல் ரிட்டர்ன், ராஜாவாக அவர் வரப்போகிறார். எனவே ராஜாவாக இந்த உலகத்தில் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தருக்குள் மரித்த நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? உயிரோடு முதலாவது எழுப்ப போகிறார். அது அவருடைய பிரியாரிட்டி, அவருடைய முன்னுரிமை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிற 1 Thessalonians 4:17 பார்க்கும்பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எனவே இங்கு வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தில் ரீயூனியன் ஆஃப் சைன்ஸ், அதாவது அடுத்த காரியம் 5வது காரியம் என்ன? ரீயூனியன், அதாவது பரிசுத்தவான்கள் மறுபடியும் ஒன்று சேருதல். தெசலோனிக்க சபையில் இருந்த எல்லா மக்களும் ஒன்றாக தான் இருந்தாங்க. அவர்களிலே சிலர் நித்திரை அடைந்து விட்டார்கள். அதனால் அதை நிமித்தம் இவர்கள் துக்கம் அடைந்து இவர்கள் வேதையோடு இருக்கும் பொழுது தான் கவலைப்படாதீங்க, அவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம சொல்லப்போனாக்கா நமக்கு முன்னாடி அவங்கள தான் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார். எப்பொழுது? அவர் வரும்பொழுது உயிரோடு எழுப்புவார். எழுப்புவதற்காக வரப்போறதில்லை, வரும்போது உயிரோடு எழுப்புவார். அதே போல் இங்கே இடத்திலும் அவர் வரும்பொழுது என்ன சம்பவிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவர் உயிரோடு கூட என்ன பண்ணுவார்? மறுரூபமாக்குவார். உயிரோடு இருக்கிறவர்களை மறுரூபமாக்க போகிறார். 2 காரியங்கள் வாசிக்கிறோம். ரீயூனியன் ஆஃப் சயின்ஸ் 2 காரியங்கள் வாசிக்கிறோம். ராப்சர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ராயல் வெல்கம். அதான் இங்கே நான் பார்க்கிறோம். ராப்சர் ஆஃப் சயின்ஸ்னா உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையிலே ஒரு நிமிஷத்தை 1 Corinthians 15:51 வாசி. இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஏன்னா நித்திரை அடைந்த ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நித்திரை அடையாமல் இருக்கிற நித்திரை வாசிக்கும் போது ஒரு ரகசியம், இதோ ஒரு ரகசியம், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இயேசு ஒரு வரும்பொழுது என்ன பண்ணுவார்? ஒரு கடைசி எக்காலம் துணிக்கும், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார். எனவே கர்த்தர் எப்படி வருகிறாராம்? ஆரவாரத்தோடு வருகிறார், பிரதான சூதனுடைய சத்தத்தோடு வருகிறார், தேவ எக்காலத்தோடு கூட வருகிறார். ஒரு யுத்த களத்திலே ஒரு ராஜா எதிராளிகளை வீழ்த்தி, அந்த எதிராளி வீழ்த்தி அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக வருகிறது போல வருகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னாக்கா 1 Corinthians 15வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எனவே இன்றைக்கு மரணத்தை கடைசியாக ஜெயிக்க போகிறது இன்றைக்கு அவர் ஜெயித்தவர் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பின்பு உயிரோடு இருக்க பரிசுத்தவான்கள், ஆண்டோட வருகையிலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம்? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவாக நமக்கு ஜெயம் கொடுக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரிகரிக்கப்பட கடைசி மரணம், அந்த மரணத்தை இயேசு ஜெயித்து விட்டார். இயேசுக்குள் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் ஜெயித்து விட்டார்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த மரணம் அவர்களை ஆட்கொள்ளாமல் அவர்கள் உயிரோடு எழுப்புவதற்கு அவர்களை ஆண்டவர் ஆற்றல் உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால தான் 2 காரியங்கள் வாசிக்க ராப்சர் ஆஃப் சயின்ஸ் கிறிஸ்து. அதனால் பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், 9-10 வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:9-10. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஏன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிறுசியாக இருக்கின்றான். எனவே தொடர்ந்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தாதான் மரணம் திடீரென்று வரும்பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் மரிப்பான். அதுதான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. எனவே தொடர்ந்து பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனவே பவுல் அதுவரைக்கும் இருந்த நம்பிக்கை,
யூதர் மார்க்கத்தில் அமைந்தவர். 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கிற, மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். அவன் சொல்லிக்கொண்டேன், நாம் 8ஆம் நாளிலே விருத்த பெஞ்சமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் சத்தான், அப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். இன்றைக்கு அதே விதமாக தான் அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப நீதி உடையவர்களாக இருக்க சுயநீதி. நாங்கள் இப்படி தான் நம்பிக்கொண்டு வந்தோம், எங்கள் பாசர் அப்படி தான் சொன்னார், எங்கள் ஊழியர்கள் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் மூதாதையர்கள் அப்படி தான் சொன்னாங்க. இந்த மூதாதையர் சொல்லுகிற நீதியிலே இன்றைக்கு நிலைத்திருப்போமானால் ஆண்டவருடைய நீதியை, ஆண்டவருடைய அறிகிற அறிவு வராது. அதனால் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், இதுவரைக்கும் நான் நம்பிக்கொண்டிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதெல்லாம் நிலைச்சிருக்க போகிறதில்லை. ஆண்டோடைய சத்தியம் ஒன்று தான் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். எனவே தான் அந்த பவுல் சொல்கிறார், எப்படியாவது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கும்படிக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலில் வாசிக்கிற உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவனாக வேண்டும். யார் தகுதி உள்ளவனாக இருப்பான்? ஆண்டோடைய வருகையை வரைக்கும் அவர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது. ஸ்தாபனத்தில் நிலைத்தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்குதல் மிக மிக முக்கியம். அதுதான் ராப்சர் ஆஃப் சயின்ஸ். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களும் ஆண்டோட வருகையிலே கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்களானால் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஏன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. So those who are sanctified in Christ and called to be saints. சொல்லப்போனாக்க கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறதாவது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கப்பட்டவன் இன்னும் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதனால் வெளிப்படுத்த 22 சொல்கிறார், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் அந்த நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசி. இது ராயல் ரிட்டர்ன். எனவே ராஜாதி ராஜாவாக வருகிறார். எப்போ அந்த ராஜாவை எதிர்கொண்டு போகிற நாமெல்லாம் போகிறோம். நாமெல்லாம் யார்? அவரோடு கூட இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போகிறவர்கள். நல்ல ஒரு திருசாந்தத்தை உங்கள் மத்தியிலே நாம் இந்த வைக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்திய தேசத்தில் இப்போ டெல்லியில் இருக்கிற அந்த பிரசிடென்ட் ஜனாதிபதி திருச்சியில் ஒரு சம்பவம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊரில், இப்போ திருச்சியில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக வருகிறார், அல்லது மெட்ராஸில் ஒரு கல்லூரியில் அவர் ஒரு சொற்பொழிவு கொடுப்பதற்காக வருகிறார் என்று சொல்லி வைத்து கொண்டோமானால், அவர் டெல்லியிலிருந்து வரும்பொழுது மெட்ராஸில் இருக்கிற அந்த ஏர்போர்ட்டில் போய் கவர்னர் போவாங்க, சீஃப் மினிஸ்டர் போவாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் போவாங்க, செக்ரட்டரிஸ்லாம் போவாங்க, டிஜிபி, ஐஜி அதெல்லாம் போவாங்க. யாரெல்லாம் உயர் அதிகாரிகளோ அவர்களெல்லாம் முக்கியமானவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த ஏர்போர்ட்டில் போய் அந்த ஜனாதிபதியை அழைத்து கொண்டு எந்த இடத்துல சம்பவம் நடக்க போகிறதோ அந்த இடத்திற்கு அவர் அழைத்து கொண்டு வருவார். இது எந்த ஊரில் நடந்தாலும் அந்த முக்கியமான ஒரு தலைவர் ஒருவர் வரும்பொழுது அந்த ஊரில் இருக்க திருச்சிக்கு வந்தால் திருச்சியில் இருக்க ஐஜி, கலெக்டரு, டிஎஸ்பி, ஆர்டிஓ எல்லாம் போய் அதிகாரிகள் எல்லாம் போய் அவரை ஏர்போர்ட்டில் வரவேற்று எந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்கும் போது, சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். அதே நிகழ்ச்சி தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்தை அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். எதிராளியுடைய ராஜ்யங்களெல்லாம் அழித்துவிட்டு அவர் தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க இருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். எனவே நித்திய நீதியை வரிசிக்க போகிறார். இதுதான் அந்த மத்திய 24 சொல்ற, இந்த யுகத்துக்கு எப்பொழுது முடிவு வரும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுதுதான் அந்த யுகத்துக்கு முடிவு வரப்போகிறது. அதற்கப்புறம் ஒரு புதிய யுகம், 1000 வருட அரசாட்சி. எனவே இன்றைக்கு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தில் ரகசியமான வருகை என்று சொல்லி வேதத்தில் இல்லை, அவர் வருகை என்று தான் அங்கே இருக்கிறது. அந்த வருகையின் போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், மணவாளனாக வரப்போல ராஜாதி ராஜா வரப்போகிறார். அந்த ராஜாதி ராஜா வரும்பொழுது அந்த ராஜாதி ராஜாவை எதிர்கொண்டு அவரோடு அரசாட்சி செய்ய போகிற பரிசுத்தவான்கள் எல்லாரும்
கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர் முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் எழும்பி என்ன பண்ணுவாங்க, அவரை எதிர்கொண்டு போய் மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு போவான்னு பைபிள் இல்லை. அங்கிருந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்முடைய எல்லைக்கு அவர் வருகிறார். நம்முடைய எல்லைக்கு வருகிற ராஜாவோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நான் வருகிறார். வாசிக்கலாம், மத்தேயு 25:31 வாசிக்கலாம். மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். எனவே அப்படிப்பட்ட மகிமையுள்ள சிங்காசனத்தில் ராஜாதி ராஜா வரப்போகிறார், வந்து இந்த பூமியில் அரசாட்சி செய்ய போகிறார். ஆனால் 20ஆம் வெளிப்படுத்த 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவரோடு கூட 1000 வருடம் அரசாண்டார்கள் என்று சொல்லி. எனவே அவரோடு ராஜாதி ராஜாவாக இருக்கிற அந்த ஆண்டவரோடு கூட அந்த பரிசுத்தவான் எல்லாரும் இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். இது அங்கே ஆதாம் இழந்து போன அந்த அரசாட்சியை கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த அரசாட்சியை ஆண்டவர் செய்வார்கள். இந்த உலகத்தோடு கூட முடிந்து போகல. வெளிப்படுத்தல் 22:5 வாசிக்கிறோம், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று சொல்லி. அதுதான் வாசிக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 9-10 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எனவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே ராஜாக்களும் ஆசாரியர் மாற்றப்பட்ட நாம் தான் அந்த ராஜாதி ராஜாவை வரவேற்க போய் ராஜ அரசாட்சி அந்த பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்படுவது ராஜ மரியாதையோடு கூட அவரை நாம் அழைத்து கொண்டு இந்த பூமிக்கு வரப்போகிறோம். அவரோடு கூட தான் நாம் இருக்க போகிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். எனவே இது புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்தில் இருந்த ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எனவே அந்த ஏனோக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரணத்தை காணாமல். எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரணத்தை காணாமல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யாரெல்லாம் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பரிசுத்தவான், அவர்களும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். இந்த ஒரு நிச்சயத்தை அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தெசலோனிக்கே சபையில் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவரைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. எனவே இயேசுவான மரித்து பின்பு உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். எனவே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட தான் இருக்க போகிறோம். எனவே இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நாம் மரித்தோமானால் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். வருகையில் உயிரோடு இருந்தாலும் அவரோடு கூட தான் இருக்க போகிறோம். எனவே என்றைக்கு நம்மோடு கூட சதாக்கால் உயிரோடு இருக்கிற ஆண்டவரோடு தான் நாமும் என்றென்றைக்கு இருக்க போகிறோம். இந்த உறவு ஒருபோதும் மற்று போகிறதில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான நம்பிக்கை. அவர் சுப்ரீம் ஹோப். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனையும் துதிக்கிறோம், யாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான ஒரு நம்பிக்கைக்காக, மகிமையுள்ள ஒரு நம்பிக்கைக்காக, ஒரு ஆனந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரே, அந்த விருப்பம் மாத்திரம் எங்களுக்கு இருந்து பிரயோஜனம் இல்லப்பா. ஆண்டவரே, 10 கன்னிகளும் ஆசைப்பட்டார்கள், ஆனால் ஆயத்தமாக இல்லை. நாங்கள் வெறும் ஆசைப்படுவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமாக நற்கணித்தார். அதற்கேற்ப வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.